ஸ்ரீ சார்னு ஒருத்தர் வந்து என்ன டொரண்டோவில் ஒரு பாடல் நிகழ்ச்சிக்காக கூப்பிட்டுருந்தாரு. அங்கே ஒரு ப்ரோக்ராம் போயிருந்தப்போ பயங்கர ஸ்னோ எங்கே பார்த்தா அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு வந்து ஹோட்டல் புக் பண்ணவே இல்லைங்க அப்படின்னாரு. அப்போ எங்களை கூட்டிகிட்டு வரதுக்கு சுபா மேடம் வந்திருந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, ப்ளீஸ் மேடம் எங்கள் வீட்டில் வந்து தங்கி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் உடனே ஹோட்டல் புக் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ நான் வந்து ஐயோ என்னடா அது நம்ம யார் வீட்லையும் தங்கினதே இல்லையே, இப்படி கூப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக இருந்தேன். ரொம்ப ஒரு சேட் ஃபேஸோடு அவங்க வீட்டுக்கு போனேன். போனால் பார்த்தா அவங்க ரொம்ப அன்பாக எல்லாத்தையும் எனக்காக ஒதுக்கி வச்சுட்டு கிட்டத்தட்ட அடுத்த நாள் வந்து எங்களுக்கு அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட வீட்டு சாவி எங்ககிட்ட கொடுத்துட்டு அவங்க பாட்டு வெளில போயிடுவாங்க. அந்த மாதிரி ஷி கேவ் மீ அ கிரேட் ஃப்ரீடம். அண்ட் யோகி அண்ணா கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எங்களை வரவேற்று they made us really really happy. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 week 10 days அங்கே இருந்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் பயங்கர திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். போகும்போது அவங்க சொன்னாங்க, நான் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க, அவங்க ஏதோ விளையாட்டா சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் பாட்டு வந்துட்டேன். வந்தப்புறம் பார்த்தா அவங்க சொன்னாங்க, என்ன நீங்கள் பார்த்துறீங்களா டேரக்டர் எனக்கு இவ்வளோ சீக்கிரத்தில் எப்படி நான் பார்க்குறது சொல்லி தேடி பார்த்தபோது அப்போது என்கிட்ட அசிஸ்டண்ட்டாகவும் கீபோர்டிஸ்டாகவும் இருக்கிற கவி, இந்த படத்தோட ப்ரோக்ராமர் அவர் தான். ஸோ அவர் வந்து சொன்னார், மேம் எனக்கு ஒரு டீம் தெரியும், நீங்கள் வந்து கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொன்னார். நான் ஏதோ சாதாரணமாக நினச்சிட்டு நான் போயிட்டு மற்றவங்களெல்லாம் பார்த்துட்டே இருந்தேன். மறுபடியும் சொன்னார், ஒரே ஒரு பாருங்களேன் அப்படின்னு சொன்னார். சரி, நான் பார்த்தப்ப எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ I asked him to come. வந்த உடனே ஒரு ஸ்டோரி கேட்டேன். விக்னேஷ் வந்தார். அப்புறம் ஒரு ஸ்டோரி சொன்னார், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது, ரொம்ப ஹிலாரியஸாக இருந்தது. சரி, நான் அப்புறம் சுபாட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணேன். தட்ஸ் ஹவு திஸ் மூவி ஸ்டார்டட். ஸோ இட் இஸ் அ ஜாய்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். போகும்போது ரொம்ப அற்புதமாக ஷூட்டிங்லாம் நடந்தது. மற்ற ப்ரொடியூசர்லாம் போகவே மாட்டாங்க ஷூட்டிங்கு. ஆனால் நான் போய் ஒவ்வொரு வாட்டியும் அட்டண்டன்ஸ் கொடுத்துருவேன். ஏன்னா ஐ வாண்டட் டு நோ இன் அண்ட் அவுட் ஆஃப் ப்ரொடக்ஷன், எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் போனேன். அண்ட் அது எனக்கு ஒரு மியூசிக்கலாகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. பிகாஸ் ஐ ஹேட் அன் இன்சைட் இன் டு த மூவி. ஸோ எப்படி இந்த மியூசிக் பண்ணுறது அப்படிங்கிறதுல ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் நான் பண்ணியிருப்பேன். இது வரைக்கும் பார்த்த ரெஹானா வேறு, இந்த மியூசிக் டைரக்டராக இப்போ பார்க்குற ரெஹானா வேறு. நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்னோட ரீரெக்கார்டிங்லையும் மற்ற விஷயங்கள்லையும் வாட் இஸ் த இம்ப்ரூவ்மெண்ட் தட் ஐ ஹவ் மேட் அப்படின்ட்டு. அண்ட் ஆல்சோ இது வந்து படம் பாடுறது வந்து ஒரு சமைக்கிறது மாதிரி தான். எல்லா இன்க்ரீடியன்ஸும் கரெக்டாக இருக்கணும். ஏதாவது ஒன்று ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா அது சரியாக இருக்காது. அண்ட் ஒரே ஐட்டமை திருப்பி சாப்பிட்றதாலும் நம்மளுக்கு போர் அடிக்கும் இல்லையா, அதனால புதுசாக இருக்கணும். ஸோ சாப்பிட்ற ஐட்டம் மாதிரி தான் இந்த படம். அண்ட் இந்த மண்டக்காயிற டைமில் எல்லாரும் வீட்லேயும் கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா, ஏண்டா தலையில் எண்ணெய் வைக்கல. உங்கள் வீட்டிலலாம் கேட்குறாங்களா இல்லையா கேட்குறாங்களா? அட்லீஸ்ட் இந்த டைட்டில் பார்த்தா ஞாபகம் வச்சுட்டு தலையில் எண்ணெய் வச்சுட்டு போங்க. இட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. வாரத்தில் ஒரு நாளாவது எண்ணெய் வைங்க. அண்ட் இந்த படத்தில் ஷூட்டிங் நடக்கும்போது ஐ ஷுட் சே சார் சச் அ பிரில்லியன்ட் ஆக்டர். அவர் வந்து எது கொடுத்தாலும் தூள் கலப்புற ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர். இஸ் காட் அ வெரி பிரைட் ஃபியூச்சர். அது அவர் நிறைய படங்கள் இதுக்கு முன்னாடியே புக் ஆனாலும் நான் எங்கள் படம் தான் ஃபர்ஸ்ட் வரப்போகுது அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் பெருமை. அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் அசார். அண்ட் இந்த ஹீரோயின் சஞ்சிதா செட்டி, நீங்கள் இது வரைக்கும் பார்த்த சஞ்சிதா செட்டி வேற. இந்த படத்தில் அவங்க செம்ம க்யூட் ரோல் பண்ணியிருப்பாங்க. நிறைய ஃபுல் படத்துலையும் அவங்க வரலனாலும் ரொம்ப க்யூட்டாக பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஈடன், அவங்க எங்கே காணோம், வரவே இல்லை. மை காட். ஓகே, ஈடன் வந்து இதில் ரொம்ப அழகான ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இது ஓவரால் ஒரு ஹிலேரியஸ் மூவி. அப்புறம் இதில் மன்சூர் அலிகான் சாரோட ரோலும் க்யூட்டாக இருக்கும். யோகி பாபு வந்தார்னா உங்களுக்கு வயிறு சிரிச்சு புண்ணாயிடும், அந்த லெவலில் இருக்குது யோகி பாபுவோட காமெடியெல்லாம். அண்ட் I should also thank Indran and Vasugi who are contributing to this movie. And they are such beautiful producers who are just heartening to us. Kala Master சொன்ன மாதிரி அவங்களாம் they are real darlings. And இங்கே இருக்கிற சீஃப் கெஸ்ட் பற்றி இப்போ சொல்லணும். பாக்யராஜ் சார் இஸ் such a nice person. நாங்கள் போனோடனே அவருக்கு நான் மட்டும் போனப்போ ஒரு மாதிரி பார்த்தாரு, நிறைய ஜனங்க பார்த்தோடனே ரொம்ப சந்தோஷமாயிட்டார் அவர். அண்ட் தென் சிவா மேடம் அண்ட் நான் எல்லாம் வந்து பூர்ணிமா பாக்யராஜ் மேமோட ஃபேன்ஸ். அப்போ நாங்கள் அவங்க நடித்த படத்தெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நாங்கள் கூப்பிட்டோம். அவங்க வந்துட்டாங்கிறது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். அண்ட் நம்மளோட என் அக்கான அன்போடு கூப்பிட்டு ஹிப்ஹாப் ஆதி நாங்கள் சொன்ன உடனே அவர் வந்து ஓகே நம்ம அக்காக்காக நம்ம வரோம் அப்படின்னு சொன்னார். அவரோட ஒரு இதுக்கு போயிருந்தேன், அவர் ரேப் பண்ணியிருந்தாரு ப்ளஸ் கம்போஸ் பண்ணியிருந்தாரு. அப்போ நான் அதை பார்த்துட்டு சொன்னேன், நீ ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் ஆவேன். அப்போ அவர் மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு நினைக்க கூட இல்லை, ஆனால் அவர் பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகிட்டாரு. இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு மியூசிக் டைரக்டர். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஹார்ட்லி ஃபார் கமிங் ஹியர். அண்ட் ஜி கே ரெட்டி சார், சச் அ பிக் ப்ரொடியூசர். அவரோட வீடெல்லாம் நான் ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்துருக்கேன். சச் அ பியூட்டிஃபுல் ஹவுஸ் ஹி ஹேஸ். இது மாதிரிலாம் வீடு கட்டுவாங்களா அப்படின்னு நினைக்க தோணும். நம்ம ஒரு பெரிய ஆளானா மேபி கட்டலாமோ அப்படின்னு நினைக்க தோன்று கூட. இப்போ சொல்கிறாரு அதை விட அழகான வீடு இப்போ இருக்குது அப்படின்னாரு.
ஒரு நாள் என்னை கூப்பிடணும் சார், நான் பார்க்கணும். And then all the people here, Kala Master herself, Suresh Chandra sir, and யாரோட பேராவது விட்டு போயிருந்தா சாரி. டைரக்டர் அவருக்கும் எனக்கும் 7ஆம் பொருத்தம். நாங்கள் எப்போ பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம். பட் இஸ் டன் இஸ் ஜாப் வெல். என்ன இருந்தாலும் நம்ம வந்து கிரெடிட் கொடுத்தாகணுமா இல்லையா படத்துக்கு? ஸோ அது டெஃபினட்டாக கொடுப்பேன். பிகாஸ் ஹீஸ் டன் ஹிஸ் ஜாப் வெல். அதனால நம்ம வந்து கொடுத்த காசுக்கு கரெக்டாக பண்ணிட்டாரு. அவருக்கு நாங்கள் காசு கொடுக்கல, வேற விஷயம். But he'll be earning through some rides. Okay, so and thanks so much Vignesh for bearing with me, and I have to thank myself for bearing with you. And all the people here. Singapore Deepan idla patta kalapirkaru. Neenga vena parunga, Prakash na padha paathapo Singapore Deepan ku oru periya future irukku, en padathula na koopda poren sollindaru. Neenga ella vairu kulunga bayagarama sirikka poringa. And all the people who have come here, thank you so much. Na periya speech kuduchana neenga ella odi poiduvanga enakku theriyum. Next nariya per pesa irukanga. Thank you.